வணக்கம். நான் உங்கள் தீபா. இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கவிஞரால் எழுதப்பட்டு வரையப்பட்ட ஒரு புனைவு கதையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரியல் லைஃப் ஹீரோவோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கெரோலி டெக்காக்ஸ். இவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். 1910 ஜனவரி 21 ஹங்கேரியன் ரிப்பப்ளிக்கில் பிறந்த ஒரு ஹங்கேரியன் சிட்டிசன் தான். நம்ம அவரை பற்றி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவர் 1910ங்கும் போதே நமக்கு எந்த டைமில் ஞாபகத்துக்கு வரும்னா, வேர்ல்டு வார் 1 அந்த ரேஞ்ச் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வரும். ஸோ இவர் அந்த டைம் வேர்ல்டு வார்லேயே பிறந்ததுனால இவருக்கு அந்த கன்ஸை பற்றின ஒரு ஃபேண்டசி இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட் டைம் கன்ஸை அப்போல்லாம் தான் உள்ளே வந்துச்சு. ஏன்னா வேர்ல்டு வார் நடக்கும்போது நிறைய ஆயுதங்கள் தேவைப்பட்டதுனால கன்ஸ் எல்லாம் உள்ளே வந்த டைமு. ஸோ கன்ஸ் மேலே இவருக்கு ஒரு ஃபேண்டசி. கன்ஸ் எப்படி இருக்கும், அதை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும், அதை தூக்குனா எப்படி இருக்கும், அதை யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும். மனுஷங்களை கொல்றதுக்கு சொல்லலை, பட் ஜென்ரலாக ஒரு சின்ன பசங்க 1910 தான் பிறந்திருக்காரு. 14 அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த கன்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா. அந்த ஈர்ப்பு தான் இவருக்கு ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கு. ஸோ இவர் கன்ஸ் மேலே நிறைய ஈர்க்கப்படுறதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹங்கேரியன் ஆர்மியில் அவர் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜாயின் பண்ணி அங்கே ஷூட்டிங் ட்ரைனிங் எடுக்கிறாரு. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன கிளப் மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஹங்கேரியன் ஆர்மியில் ஒரு கிளப் இருக்குது, ஷூட்டர்ஸுக்கான ஒரு கிளப். அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. மனுஷன் தாறுமாறாக வேலை பார்க்குறாரு, அதில் நிறையா கற்றுக்கிறாரு. இவர் ஷூட் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாரும் பரவாயில்லையப்பா, சின்ன பையனாக இருந்தாலும் சூப்பராக சுடுறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி இவரை இந்த ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கொண்டு போகணும், நிறையா காம்படிஷன்ஸுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி கொண்டுட்டு வராங்க. மனுஷன் ஷூட்டிங் தான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவரோட ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் அப்படிங்கிறத அவர் கோலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அந்த கோலை அவர் மாற்றவே இல்லை, என்ன பாடுபட்டாலுமே மாற்றலை. ஒரு 4 பாயிண்ட்ஸ் அவரோட லைஃப்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 4 கஷ்டமான சூழ்நிலை வந்த போதுமே அவர் அதை மாற்றிக்கலை. ஸோ நேஷ்னல் லெவலில் நிறையா ஃபஸ்ட்டு நம்ம ஒலிம்பிக்ஸ் போகணுன்னா நேஷ்னல் லெவல்லலாம் காம்படிஷன்ஸ் நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது மனுஷன் எல்லாரையும் தெறிக்க விட்டார். இவர் தான் அந்த வாட்டி ஒலிம்பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. சின்ன பையனாக இருந்தாலும் சூப்பராக விளையாடுறான்ப்பான்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணி கொண்டு வராங்க. ஆனால் அங்கேயும் பாலிடிக்ஸ் இருக்கும் இல்லையா. 1936 ஒரு ஒலிம்பிக்ஸ் வருது. அந்த ஒலிம்பிக்ஸில் அவர் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ரொம்ப எலிஜிபிள் பேச்சுலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எலிஜிபிள் ஷூட்டர் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கார். ஆனால் அவர் கலந்துக்கல. ஏன்னா அங்கே நடந்த ஒரு லோக்கல் பாலிடிக்ஸில் இவர் சர்ஜெண்ட்டாக இருக்கார். ஆக்சுவலாக அதில் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் தான் போகணும். இவர் லோ ரேங்க்கில் இருக்கார். ஹையர் ரேங்க்கில் உள்ளவங்க போகணுங்கிற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. அதனால் இவர் ஃபெட்டப் ஆகி உட்காரல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம இப்போ லோ ரேங்க்கில் இருக்கிறதானே பிரச்சனை, நான் வர ஹையர் ரேங்க்குன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷங்களில் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இவர் இருக்கிறது ஆர்மி இல்லையா. ஸோ நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹை ரேங்க்குக்கு போகணுங்கிறதுக்கான அவர் இப்போ ஒலிம்பிக்ஸுங்கிறது மேலே இருக்குது. இப்போ நான் ஹையர் ரேங்க் வந்துட்டோன்னா இது ஈஸியாக பிடிச்சிடும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணி இங்கே இருக்கிற கோலை நான் பிடிச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு பேட் என்னாச்சு அப்படின்னா, 1936 கலந்துக்க முடியாமல் போச்சு இல்லையா. அடுத்த 2 வருஷம் ரொம்ப கவனமாக அவரோட அந்த ஹையர் பொசிஷன் போகணுங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. 1938 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கிரானைட்னு நம்ம பார்த்தீங்கன்னா படத்துலலாம் பல்லில் கடிச்சு இப்படி தூக்கி எறிவாங்கல்ல, அந்த கிரானைட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ இவர் யூஸ் பண்ண கிரானைட் கொஞ்சம் தப்பான கிரானைட், அதாவது கெட்டு போன கிரானைட்னு வச்சுக்கோங்களேன். அதை டக்குன்னு இப்படி பிடுங்கிட்டு தூக்கி பண்ணணும்ல, அந்த டைமில் வெடிச்சிருச்சு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், நம்ம ரைட் ஹேண்ட் தானே. ஸோ கடிச்சு எடுக்கும்போது கையில் வெடிச்சிருச்சு. மனுஷனுக்கு 5 விரலும் 5 தசைக்கு போச்சு. இந்த கை இது வரைக்கும் இல்லை, அவருக்கு ரைட் ஹேண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் வந்துருச்சு. அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐயோ கை போச்சுன்னு கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. கை போச்சு அவ்வளோதான். அவர் எந்திரிச்சோடனே கையங்கன்னு தான் தேடுறாரு. அவர் அங்கேயும் அழுது புலம்புற விஷயம் என்னென்னா, ஒலிம்பிக்ஸுனால கலந்துக்க முடியாதுங்கிறது தான். ஸோ அவரோட கவலை என்னென்னா, ஒலிம்பிக்ஸ் கலந்துக்க முடியலையே அப்படின்ட்டு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னடா இவன் அப்படி இருக்கான், நம்மளுக்கு கை போச்சுன்னு தானே ஃபீல் பண்ணணும், இவன் ஒலிம்பிக்ஸில் கலந்துக்க முடியலன்ட்டு ஃபீல் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு விசித்திரமாக பார்க்குறாங்க. பட் மனுஷன் விடலை. இப்போ இந்த குண்டு வெடிப்பு நடந்தது 1938. இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிலேயே நம்ம ஒரு குண்டு வெடிப்பு போய் கையெல்லாம் போய் ஒத்த கை போச்சுன்னா 1 மாதத்தில் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். ஆனால் மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, 1938 அட்மிட் ஆனப்பயே ஒரே மாதத்தில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் அங்கே வீட்டுக்கு நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், ஐயோ போச்சுரா வாழ்க்கை போச்சுரான்னு ஒன்று போயிருப்போம். இல்லை ஓரளவுக்கு மற்றவங்க பரிதாபப்படுற மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்போம், சரி இந்த கை போச்சுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருப்போம். ஆனால் மனுஷன் முயற்சினா உங்கள் வீட்டு முயற்சி எங்கள் வீட்டு முயற்சி கிடையாது. அப்படி ஒரு முயற்சி பண்ணி இந்த ரைட் ஹேண்டில் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாரோ அதை விட ட்ரிப்பிள் மடங்கு அதிகமாக லெஃப்ட் ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு கன் ஷூட்டிங்கை.
அவர் லெஃப்ட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு சுடும்போது சம்மந்தமே இல்லாமல் தான் போகுது. ஆனால் விடாமல் அவர் லெஃப்ட் ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அவரோட ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப அக்யூரேட்டாக அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த எய்ம் போர்டு இருக்கும்ல, அதில் சென்டர் ஆஃப் த எய்ம் போர்டு என்ன சொல்லுவாங்கன்னா புல்ஸ் ஐன்னு சொல்லுவாங்க. இவரோட ஒவ்வொரு ஷாட்டும் அந்த புல்ஸ் ஐக்கு மட்டும்தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்டில் புல்ஸ் ஐ திருக்க விட்றாரு. இவர் நிறையா காம்படிஷன்ஸ் இப்போ வந்து கை சரி, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் தான் ப்ராக்டிஸ் எடுத்துட்டாரா. இப்போ 1940 நம்மளுக்கு டோக்கியோவில் ஒரு ஒலிம்பிக் நடக்க போகுது. அதுக்காக இப்போ நேஷனல் வைடு ப்ராக்டிஸ் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இவர் அந்த மைதானத்துக்குள்ளே ஹங்கேரிக்குள்ளே நடக்குது. ஸோ ஹங்கேரிக்குள்ளே போகும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் நம்மளோட ரொம்ப சிறந்த வீரர் நம்மளெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆங்கரிங் பண்ணுவாங்கல்ல, அவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கோம் அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவர் போய் சொல்கிறார், இந்த மாதிரி நானும் காம்படிஷனுக்கு தான் வந்திருக்கேன், ப்ராக்டிஸுக்குலாம் வரலன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிம்பத்தியோடு என்கரேஜ் பண்ணுறாங்க. மனுஷன் எடுக்கிறாரு கண்ணை, லெஃப்ட்டை வச்சு டொயிங் டொயிங் டொயிங்னு சொல்கிறாரு. கரெக்டாக அந்த புல் ஷாட்டு எல்லாம் புல் ஷாட்டு தான், எல்லாம் வாயடிச்சு போயிட்டாங்க. இந்த வாட்டி ஹங்கேரிக்கு கன்ஃபார்ம் கோல்டு மெடல்னு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் பேட் லக் என்னென்னா 1940 அதுக்கப்புறம் நடந்த ஒலிம்பிக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. டியூ டு வேர்ல்டு வார் 2 வந்ததுனால அது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து சரி 1940 போச்சு, 44 போச்சு. சீரியஸாக சொல்கிறேன், இந்த மைண்ட் செட்டில் நான் இருந்தேன்னா அந்த நம்ம ஒரு அந்த உலகமே ஸ்பீடாக ஓடி போகுது அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டு நம்மலாம் வந்து ஃபெட்டப்பாகி உட்காந்துருப்போம். நான் சீரியஸாகவே சொல்கிறேன். ஏன்னா நம்மளோட பெரும்பாலான ஒரு மைண்ட் செட் அப்படி தானே இருக்கு இல்லையா. நம்மளுக்கு என்னடா கடவுள் எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கோம்ல. மனுஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவரோட இடத்த காமிச்சு தூக்குனாங்க, அப்புறம் அவரோட கை போச்சு, அப்புறம் வந்து அவரோட ஏஜ் இந்த 1940 பார்த்தீங்கன்னா ஒரு 1910 பிறக்கிறாரா. 1940 ஒலிம்பிக்ஸில் அவருக்கு 30 வயசு. ஸோ 30 வயசுனா இந்த 25, 27 அந்த வயசில் தான் வந்து கை நடுக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. 30 வயசுனா கை நடுங்கும்னு சொல்லிட்டு அது ஷூட்டர்ஸ்லாம் அதை பெரும்பாலும் அந்த வயசில் ரிட்டையரே ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மனுஷன் வந்து இல்லை முடியாது, எனக்கு ஒலிம்பிக்ஸில் கண்டிப்பாக கோல்டு மெடல் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆணித்தனமாக இருந்தார். 1948 நடந்த ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்டார். அதுக்கடையில் அவருக்கு நிறையா ப்ராக்டிஸ் டீம் கலந்துச்சு. அவரே நேஷ்னல் ரெக்கார்டு வைப்பார், அதை அவரே பிரேக் பண்ணுவார். அந்த மாதிரி பல ரெக்கார்ட்ஸ் பிரேக்கிங் பண்ணிவிட்டு 1940 போகிறாரு. அவரோட 38 வயசில் போய் அங்கே அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய ஒரு வீரர் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அங்கே போய் இவர் வந்து என்ன ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனாக அப்படி இப்படின்னு கலாய்க்கிறாங்க. ஆனால் மனுஷன் அதெல்லாம் வாங்குற ஆளா, நம்மளுக்கு தேவை கோல்டு மெடல் தாங்கிறது ரொம்ப ஆணித்தனமாக இருந்து 1948 நடந்த அந்த ஒலிம்பிக்ஸில் எல்லாமே புல் ஷாட் தான் அடிக்கிறாரு. எல்லாம் புல் ஷாட் தான், எல்லாம் வாயடிச்சு போயிடுறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி அடித்ததே கிடையாதுங்கிற மாதிரிலாம் ஸ்தம்பிச்சு போய்ட்றாங்க. அடித்து தூக்கி எரிஞ்சிட்டு 1948 கோல்டு மெடல், அதுக்கப்புறம் 1952 கோல்டு மெடல் எல்லாத்தையும் அள்ளிட்டு வராரு. ஆனால் அதுக்கப்புறம் 1956 நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கலை, 8th பிளேஸ் செக்யூர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1976 ஜனவரி 5 அவர் இறந்துடுறாரு. ஆனால் அந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து அந்த ஹங்கேரியில் இருக்கக்கூடிய ஒரு வறுமையாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி, நல்லா சிலிப்பாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங்க்கான ஒரு பயிற்சியை அவர் அளிச்சிருக்காரு. அந்த ஷூட்டிங் மேலே ரொம்ப பிரியா காதல் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா 4 விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டாப் பிளேமிங் யுவர் சர்க்கம்டன்ஸ். அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை காமிச்சு நம்மளோட கோலை ரீச் பண்ணுறதை நம்ம கம்மி பண்ணிகிட்டே வருவோம். என்னதான் லோ ரேங்க்கில் இருந்தாலும் அவருக்கு அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஹை ரேங்க் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேக் இட் ஈஸி பாலிசியில் அவர் வராரு இல்லையா. ஸோ உங்களோட சர்க்கம்டன்ஸை குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டேன். அடுத்தது திங்க் பாசிட்டிவ். இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 month டிஸ்சார்ஜ் ஆகி அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு அவர் ரொம்ப கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ அந்த நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், நம்ம பாடியும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம இவர் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வந்தோடனே இல்லாத ரைட் ஹேண்டை பற்றி யோசிக்கிறதுக்கு இருக்கிற லெஃப்ட் ஹேண்டை பற்றி யோசிக்கலாமே அப்படி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக அதை எடுத்துகிட்டு போயிருப்பார். 4வது விஷயம், ஒரு விஷயம் வேணும்னா அடம் பிடிக்க தெரியணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருப்பார். அவர் தான் கரோலி டெக்காக்ஸ். ஸோ அவரோட ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.